ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புட்டு புட்டா இதுதான் நடக்குது, இதுதாங்க உண்மை, இதுதான் பொய் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றதும் இல்லாம இப்ப சமீபத்துல ஒரு ட்விட் போட்டிருந்தீங்க. விஜய் வந்து போனது இது பொது விழா தானே, அதை எதுக்கு இவ்வளவு பெருசா ஆக்குறீங்க, இது பொது விழா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நிறைய பதில்களும் நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தீங்க சார். இப்ப வந்துட்டு எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு விஜய் அவர்கள் காலில் விழுந்தாரா? காலில் விழுந்ததை வந்துட்டு காலில் விழுந்தாரு, அவர் போய் காலை பிடிச்சு அழுந்தாரு, அவங்களே சொல்றாங்க. அவருக்கு அதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் பண்றேன்னா என் மனசாட்சிக்கு, நான் வந்த கூட்டம் அந்த இடத்துல வந்து மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க, என்னால தாங்க முடியலங்க, என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதை இவ்வளவு பெரிய அளவுல பூமாக்கி பெரிய அளவுல பேசுறாங்க, என்ன காரணம்? இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் திரும்பி போனார், பேட்டி கீட்டி கொடுக்காம போனார், ஓடி போனாருன்னு சொன்னாங்க. அப்போல்லாம் நான் பதிவு போட்டேன். உடனடியாக விஜய் பேட்டி கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த தைரியமாக சந்திக்கணும். இவர் மேலே தப்பு இல்லை, இது ஒரு ஆக்சிடெண்ட்டு. அப்போ அது சம்மந்தமாக அவர் தன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்லை மறுநாள் பேசியிருக்கலாம், இல்லை வீட்டிலேருந்து வீடியோ பேசிடலாம், இல்லை காரில் போகும்போதே வருத்தப்பட்டு ஒரு இது போட்டுடலாம். எதுவுமே செய்யலை, 2 நாள் பொறுத்து போட்டார். நான் அந்த என்னுடைய ட்வீட்லேயே என்ன சொல்லியிருந்தேன், உடனடியாக விஜய் செய்ய வேண்டியது பேட்டி, இறந்த குடும்பத்துக்கு காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். இதெல்லாம் இழப்பீடு உடனடியாக அறிவித்தார். அதில் அவருக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சது. ஏன்னா இல்லாட்டி பெருசாக பண்ணியிருப்பாங்க. 20 லட்ச ரூபா இழப்பீடு, காயமடைந்த 2 லட்ச ரூபான்னு நல்ல ஒரு இது. அதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து அவர் வீடியோ வெளியிட்டார். அப்போ என்ன குதிச்சாங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல, தன்னுடைய தவறுக்கு அவர் ஒத்துக்கல, பொறுப்பேற்று கொள்ளவில்லை. நான்லாம் கூட சொன்னேன், அவர் குறைந்தபட்சம் குற்றத்தை ஒத்துக்கிறது இல்லை, அக்கௌண்டபிலிட்டின்றது குற்றத்தை ஒத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி நடந்தது, இது ஒரு விபத்து, இதற்கு பொறுப்பு பாதுகாப்பு கொடுக்குற அரசு, அவர்களுடைய அலட்சியம், நானும் இதற்கு ஒரு காரணமாகி விட்டேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த துன்பம் என்னை வாழ்நாள் முழுவதும் என்னை துரத்தும். ஏன்னா என்னை நம்பி நீங்கள் வந்தீங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் நான் தாய்மாமனாக, தனையனாக, பெரியப்பாவாக, சித்தப்பாவாக உங்களோடு இருக்கிறேன். அப்போ உங்களுடைய துன்பம் என்னுடைய துன்பம், உங்களுடைய இழப்பு என்னுடைய இழப்பு. நான் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், அது ஈடாகாது. வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணை இருப்பேன். ஆனாலும் இந்த விவகாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்ட இழப்புக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரிடமும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வீடியோ பேசியிருந்தீங்கன்னா அன்னைக்கே பாதி விஷயம் முடிஞ்சிருக்கும். செய்யலை, அதுதான் அக்கௌண்டபிலிட்டின்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க.